எனக்கு பரமக்குடி மக்கள் மேல ரொம்பவே மரியாதை இருக்கு. பரமக்குடி பேரையே கெடுக்கிற ஒரு கமல்ஹாசன், கண்ணுல கத்தி வச்சு குத்த போனாலும் கண் சிமிட்டாம நிக்கிறவங்க பரமக்குடிக்காரங்க. ஆனா இன்னைக்கு திமுக கையில கைத்தடியா நின்னுகிட்டு இருக்காரு கமல்ஹாசன். இதெல்லாம் நல்லா இருக்கா? எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். ஆனா தண்ணியில படாமலே சாயம் போன ஆளு கமல்ஹாசன் தான். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு என்ன பண்றாரு? திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அவர்கிட்ட அவங்க கட்சிக்காரங்க போய் கேட்டாங்களா, என்ன சார் பேச்சுவார்த்தை என்னாச்சு, என்ன சொன்னாங்கன்னு. அது கமல் சொன்னாரா, டார்ச் லைட்லயே நிக்க சொல்லிட்டாங்கன்னு. அப்படியா சார், எத்தனை தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில புடிச்சுக்கிட்டு நிக்க சொல்லிட்டாங்க டார்ச் லைட்டோட. இவரு டார்ச் லைட்ட வீசி டிவி எல்லாம் உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. திமுகவை எதிர்த்து நம்ம எல்லாம் தான் வீரன் நினைச்சுக்கிட்டு தப்பா நினைச்சிட்டோம். அவர் அன்னைக்கே டார்ச் லைட் வீசினது டார்ச் லைட்ட உடைக்கிறதுக்காக தான். உங்களை மாதிரி ஒருத்தர், என்ன மாதிரி ஒருத்தர், என்ன சார் இது டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே, திமுகவை எதிர்த்தீங்களே, இன்னைக்கு போய் அவங்க கூடயே கூட்டணி வச்சிருக்கீங்க, என்ன ஆகும்னு கேட்டாரா. அது கமல்ஹாசன், டிவி உடைஞ்ச என்ன, ரிமோட் என் கையில தான் இருக்குன்னு பதில் சொன்னார. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, அவ புடவை இன்னும் என் வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் எதை நம்பி எந்த அறிவை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராங்கன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.